இன்னைக்கு ஹலோ ஃபுட்டீஸ் தமிழ்ல ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டியா மாம்பழத்த வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா, அதில கொஞ்சமா முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரியை நல்லா லோ ஃப்ளேம்லயே ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இத எடுத்து சைடுல வச்சிடலாம். இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பேன்ல 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் கூட நல்லா லோ ஃப்ளேம்லயே ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் நல்லா கோல்டன் கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இதையும் எடுத்து தனியா வச்சிடலாம். இப்போ அதே பேன்ல வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ இத கரெக்ட்டா ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ இதில 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது 3லேருந்து 4 நிமிஷம் கரெக்ட்டா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. அடிக்கடி வந்துட்டு கலந்து விடுங்க. இப்போ இதில 400 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இது லைட்டா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கரெக்ட்டா ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடிக்கடி வந்துட்டு கலந்து விடுங்க. இப்போ பாருங்க நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் கூட நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். இப்போ பாருங்க, இப்போ இத நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நல்லா க்ரீமி டெக்ஸ்சர்ல இருக்கு. இப்போ இதில அரைச்ச மாம்பழத்த சேர்த்துக்கலாம். அதோட வறுத்து வச்ச முந்திரி, 100 ml அளவுக்கு பால். நல்லா காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இத நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்க நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டியா ஒரு மாம்பழத்த வச்சு சூப்பரான ஸ்வீட் ரெடி. இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்